விஜய் மதுரை மாநாடு தள்ளி போகிறதா? புதிதாக வந்த குழப்பம். ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு தேதி தள்ளி போகும் என தெரிகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் என கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். இதனுடைய அடிப்படையில மதுரை தூத்துக்குடி சாலையில் இருக்கக்கூடிய பாரபத்தி அப்படின்ற ஒரு பகுதியில சுமார் 600 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு புல்டோசர் மூலமாக சுத்தம் செய்யப்பட்டது. இதுல 300 ஏக்கர் அளவில் மாநாடு நடத்தவும், மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் கார் பார்க்கிங், கழிவறைகள் போன்ற வசதிகள் செய்து தரவும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டுல 15 லட்சம் பேர் கலந்து கொள்வதற்காக கட்சி தொண்டர்கள் தீவிர பணியுமே செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டுமல்லாமல் இந்த மாநாட்டில் கூட்டணி பற்றிய அறிவிப்புகளை வெளியிடவும் விஜய் திட்டமிட்டிருக்காராம். அந்த வகையில தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் இணைவதாக பேச்சு அடிபடுகிறது. இதற்கிடையே மதுரை மாநாட்டுக்கு சிறப்பு விருந்தினராக ராகுல் காந்தியை வரவழைப்பதற்கான ஏற்பாடுகளையும் விஜய் செய்து வந்தார். இது தொடர்பாக விரைவிலேயே ராகுல் காந்தியை சந்தித்து அழைப்புதல் தரவும் அவர் திட்டமிட்டிருந்தார். இந்த நிலையில நிகழ்விடத்திற்கு கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தோட வருகை தந்தார். ஏற்கனவே கடந்த 16ஆம் தேதி பாரபத்தி பகுதியில் பூமி பூஜை போடப்பட்டு மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தொடங்கிய நிலையில தற்பொழுது பாதுகாப்பு தொடர்பாக மதுரை போலீஸ் சூப்பரண்ட் அரவிந்தை சந்தித்து அவர் பேசினார். அப்பொழுது மதுரை போலீஸ் சூப்பரண்ட் அரவிந்த் பேசும் பொழுது 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகிறது. மதுரையை பொறுத்தமட்டில் சுமார் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் தயாராகி வருகின்றன. இதற்கான பாதுகாப்பு பணிகளை காவல்துறை தான் செய்ய வேண்டிய நிலையில் நீங்கள் 25ஆம் தேதி நடத்தக்கூடிய மாநாட்டிற்கு போதிய பாதுகாப்பு தர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. எனவே தேதியை மாற்ற முடியுமா அப்படின்னு வேண்டுகோளும் விடுத்திருக்காராம். நாங்கள் திட்டமிட்ட தேதியில மாநாடு நடத்த முடிவு செய்திருக்கிறோம் என புஷி ஆனந்த் தெரிவித்த போதிலும் 25ஆம் தேதி பாதுகாப்பு கொடுப்பதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. விநாயகர் சதுர்த்திக்கு மட்டுமே காவல்துறையினர் பாதுகாப்பு தர முடியும். அவர்களை பிரித்து இந்த மாநாட்டுக்கு பாதுகாப்பு பணிக்காக தர இயலாது என்று தெரிவித்திருக்காரு. இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக தலைவரிடம் ஆலோசித்து பின்னர் தகவல் தெரிவிக்கிறேன் என பேசிவிட்டு புஷி ஆனந்த் அங்கிருந்து கிளம்பியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு இந்த தேதி தள்ளி வைக்கப்படும் என தெரிகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.